Good morning. Welcome to ECTRA Market Today by TR Arulrajhan. Today is 4th May 2023. ஒவ்வொரு நாளும் நம்ம ப்ரீ மார்க்கெட் இன்ஃபர்மேஷனை கூட ஷேர் பண்ணிக்கிறோம். இன்றைய தகவலை பார்க்கலாம். நேற்று முடிந்த அமெரிக்க சந்தை வலுவாகவே கொஞ்சம் இறக்கத்துடன் முடிந்திருக்கிறது. தொடர்ந்து இரண்டாவது நாளாக நம்ம பார்க்குறோம் வலுவான இறக்கங்கள். டவ் ஜோன்ஸ் -0.8%, டவ் ஜோன்ஸ் 500.7%, நாஸ்டாக் 0.46% இறங்கி முடிந்திருக்கிறது நம்ம பார்க்குறோம். என்ன ஒன்று முந்தைய நாள் இறங்கி முடிந்ததை விட இது கொஞ்சம் பெட்டரா முடிஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அந்த வலு இழத்தல் அப்படின்றது எல்லாமே முன்னாடி 1%க்கு மேல இது கொஞ்சம் 1% கீழே இறங்கியிருக்கு. ஆனா தொடர்ந்து ரெண்டாவது நாள் இறங்கிட்டு இருக்கு நம்ம பார்க்கிறோம். ஸோ இந்த இறக்கம் அப்படின்றது தொடருமா அப்படின்றத இப்போதைக்கு ஒரு கேள்விக்குரிய பார்க்க வேண்டியிருக்கு. இதை ஒட்டி ஆசிய சந்தைகள் அப்படின்னு பார்க்கும்போது இட்ஸ் அ மிக்ஸ்டு பேக். நிக்காய், ஹாங்ஸாங், காஸ்பி. ஸோ ஜப்பான், ஹாங்காங் மற்றும் சவுத் கொரிய சந்தைகள் சற்று ஏற்றத்துடனும் ஸோ ஷங்காய், தாய்வான் போன்றவை சற்று இறக்கத்துடன் தற்போது வியாபாரமாகி வருவதை நம்ம பார்க்கிறோம். எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி தொடர்ந்து ரெண்டாவது நாளா ஒரு கேப் டவுன் அப்படின்னு இருக்கு. ஸோ நேத்திக்கு ஒரு கேப் டவுன்ல பைக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ பார்க்கலாம் இன்னையோட கேப் டவுன்லயும் அந்த மாதிரி ஒரு பைக்கான ஆப்பர்ச்சுனிட்டி, அதாவது கீழே இறங்கும் போது நம்ம கொஞ்சம் வாங்கி விற்பதற்கான இன்ட்ராடே ஆப்பர்ச்சுனிட்டியை பத்தி சொல்லியிருந்தோம். நேத்திக்கும் நடந்தது, இன்னைக்கும் நடக்குதுன்றதை பார்க்கலாம். நிஃப்டியோட ரேஞ்ச் அப்படின்றது 17,850 மேல 18,350. இப்போ எங்க 18,100 கிட்ட வந்தாச்சு. இதனுடைய மையப்புள்ளி கிட்ட இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ இதுல இருந்து இது மேலையும் சரி கீழையும் சரி வலிமையா தடுக்கப்படக்கூடிய இடத்துல, கீழே வந்தாலும் பவுன்ஸ் ஆகக்கூடிய இடத்துலையும், மேல வந்தாலும் அது வந்து தடுக்கப்படக்கூடிய இடத்துல இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப ரேஞ்ச் பவுண்ட் மூவ் கொஞ்ச நாளைக்கு இருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வியும் இருக்கிறது இந்த ரேஞ்சுக்குள்ள. பேங்க் நிஃப்டி அதே மாதிரி மேல இந்த ஏற்றம் அப்படின்றதும் தடுக்கப்பட்டு கொஞ்சம் வலு இழக்க ஆரம்பிச்சதை நம்ம பார்த்தோம். மேல 47,300 நம்ம கொஞ்சம் அப் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அதுக்கப்புறம் வந்து அதை தாண்ட முடியல. கீழே அது மாதிரி சப்போர்ட்டையும் நம்ம கூட்டி வச்சிருக்கோம் 42,000ல. பார்க்கலாம். இதுக்குள்ளதான் இப்போதைக்கு மூவ் பண்ணிட்டு இருக்கு. மேக்ரோ எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 10-year பாண்ட் yield 3.43, டாலர் இண்டெக்ஸ் 1.1, இதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சி இருக்கிறது என்பது சாதகமான அம்சமாக பார்க்கப்பட்டாலும் பிரெண்ட் குரூடும் வந்து ஒரு பெரிய இறக்கம் இல்லையா. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம பார்க்கும்போது 80, 76, 72 அப்படின்னு தொடர்ந்து பெரும் வீழ்ச்சியில் இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். ஸோ குரூடாயிலுடைய வீழ்ச்சி என்பது பல கோணங்களில் பார்க்கப்படுகிறது. பொதுவாக குரூடாயிலுடைய வீழ்ச்சி எதை காட்டுது அப்படின்னா டிமாண்ட் கம்மியாயிட்டே போறது காட்டுது. அப்போ உலக அளவில் குரூடாயிலுக்கு ஒரு டிமாண்ட் குறையுதுன்னா அங்க பொருளாதாரம் சுருங்குகிறது அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். ஸோ அந்த சுருங்குதல் அப்படின்றது எந்த விதத்தில் இந்தியாவை பாதிக்கும் அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா விலை குறைவது என்பது இந்தியாவுக்கு மிகப்பெரிய சாதகமான அம்சம். அது ஆயில் இம்போர்ட் பண்றதுல நமக்கு பெரிய ஒரு சேமிப்பு இருக்கும். இருந்தாலும் ஏற்றுமதி எல்லாமே பெருமளவு பாதிக்கப்படும் என்பதையும் நம்ம சைமல்டேனியஸா யோசிக்க வேண்டிய கட்டத்தில் இருக்கிறோம். அடுத்தது கோல்டு வந்து கலப்பிங் மீண்டும் பெரிய ஏற்றத்திற்கு தன்னை தயார் பண்ணி கொண்டிருக்கிறது. ஸோ பழைய உச்சத்துக்கு அருகாமையில் வந்துட்டு இருக்கு. பழைய உச்சத்தை உடைக்குமான்னு பார்க்கலாம். இப்போ 2040 per ounceல இருக்குது. பழைய உச்சம் உடைக்கப்பட்டால் மீண்டும் அடுத்த கட்ட பெரிய ஏற்றத்துக்கு தன்னை தயார் பண்ணலாம். ஸோ யூஎஸ்டி ஐஎன்ஆர் ஒரு 8 பைசா வந்து வலிமையாக மாறி ஸோ 81, 82ல இருக்கிறத பார்க்குறோம். 81.9 இருந்து 81.82க்கு தற்போது வலிமையாக மாறி இருக்கிறத பார்க்கிறோம். ஸோ அடுத்தடுத்து மேக்ரோஸ் எது நம்மளை வழி நடத்த போகிறது பார்க்கும்போது யூஎஸ் ஃபெட் மீட் ரிசல்ட்ஸ் தான். அவங்க வந்து வட்டி உயர்த்தவர்கள் ஏற்கனவே 25 பேசிஸ் புள்ளிகள் உயர்த்தப்படலாம் அப்படின்றத நோக்கி சந்தை இறங்கிட்டு இருக்கு. ஒருவேளை அதை விட அதிகமாக உயர்த்தப்பட்டால் சந்தை வந்து கீழ் நோக்கி வலிமையாக இறங்கலாம். இல்லை ஏதாவது ஒரு 25 பேசிஸ் புள்ளிகள் வட்டி வித்தை உயர்த்தினாலும் ஏதாவது பாசிட்டிவான ஒரு கமெண்ட்ஸ் அடுத்த முறை கொஞ்சம் அது பாஸ் பண்ணப்படலாம். அந்த மாதிரி ஏதாவது ஒரு கமெண்ட் கொடுக்கப்பட்டால் அது சந்தைக்கு சாதகமாக இருக்கலாம். ஏன்னா ஏற்கனவே வந்து நமக்கு தெரிஞ்சு அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு 2 பேங்க் வந்து பேங்க் கரப்டாக பார்த்தோம், கொலாப்ஸ் ஆச்சு. அதே மாதிரி யூரோப்ல கிரெடிட் சுவிஸ் பார்த்தோம். இப்போ ஒரு 2 சிறிய வங்கிகள் அமெரிக்காவில் பிரச்சனைக்கு உண்டாகிறது. நடுவில் அந்த ஃபர்ஸ்ட் ரிபப்ளிக் பேங்க் பிரச்சனையாச்சு, அது ஓரளவுக்கு சரி செய்யப்பட்டது. ஆக தொடர்ந்து சில நிதி நிறுவனங்கள் பாதிக்கப்படுற ஒரு சூழ்நிலை யூஎஸ் ஃபெட் எந்த மாதிரியான முடிவு எடுப்பார்கள் அப்படின்றதும் பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து வட்டி உயர்த்துதல் அந்த பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸோட வலிமை அடிபடுகிறது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். ஸோ எப்படி முடிவுகள் வருது இன்னைக்கு நாளைக்கு பார்க்கலாம். எஃப்ஐஸ் வந்து தொடர்ந்து வாங்குவவர்களாக இருக்கிறார்கள். 1338 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. டிஐஸ் வந்து 583 கோடிக்கு இருக்கிறார்கள். இது நமக்கு சாதகமான ஒரு அம்சமாக இப்போதைக்கு பார்த்துட்டு வரோம். நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் நிஃப்டியை ஒவ்வொரு நாள் 12 மணிக்கு நம்ம லைவா அனாலிசிஸ் பண்றோம் எக்ட்ரா டிவி யூடியூப் சேனல். கேண்டில் ஃபார்மேஷன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அது ஒரு குட்டியான ஒரு கேண்டில் தான். கேப் டவுன் ஆனாலும் கூட குட்டி கேண்டில் இருக்கிறதுனால ஒரு ஸ்பின்னிங் டாப்னு எடுக்கிறோம். பட் மேலே இருக்கிற கேண்டில் கீழே இருக்கிற கேண்டிலுக்கு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு இறங்கு முகமாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு ஒரு கேப் டவுன்ல வருது.
அந்த கேப் டவுன் அருகாமல் முடிஞ்சு அதுவும் ஒரு ஸ்பின்னிங் டாப் ஆக முடியலாம். ஒரு வேளை வேற ஏதாவது நெகட்டிவ் நியூஸ் வந்து அது ஒரு ரெட் கேண்டலாக மாறினால் எதை நோக்கி போகலாம்? 17,800 நோக்கி போகலாம். இப்போ எங்க நிக்குது? 18,100 இல்லையா? 18,050 40 இந்த ரேஞ்சில் இருந்து அங்கிருந்து என்ன பண்ணலாம்? ஒரு 200 புள்ளிகள் 250 புள்ளிகள் கூட இறக்கங்கள் வரலாம். கவனமாக நம்ம பார்க்கணும். ஆனாலும் அந்த இடத்துக்கு வந்து அது வாங்குவதற்கு வாய்ப்பாகவே நாம் பார்க்க வேண்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் கீழே போடுங்க. இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். நீங்களும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸையும் போடுங்க. இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.